விதைகளை பெற்று மரக்கன்றுகளை உருவாக்கி அதனை தங்களது குழந்தையைப் போல் மரமாக வளர்த்தெடுக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விடியல் குழுவைச் சேர்ந்த பெண்கள். இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். ஏழ்மை நிலையில் வாழும் பெண்கள், கணவரை இழந்தவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இணைந்து பசுமை எக்ஸ்னோரா அமைப்பு மூலம் விடியல் என்ற பெயரில் இயற்கையை பாதுகாத்து வருகின்றனர். இவர்கள் பல்வேறு தன்னார்வலர்கள் மூலம் கிடைக்கப்பெறும் விதைகளை கொண்டும் சாலையோரங்களில் கிடைக்கும் விதைகளை கொண்டும் மரக்கன்றுகளை உருவாக்கி வருகின்றனர். விதையிலிருந்து மரக்கன்றுகள் ஆக்குவது மட்டுமல்லாமல் அவை மரமாகும் வரையும் பாதுகாத்து வருகிறார்கள் இயற்கையை காக்கும் இந்த அன்னைகள். ஒரு மரத்துக்கு அடியில் விதை இருந்தால் அந்த விதையை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை ஆரம்பத்தில் இருந்தே அந்த மதர் பெட் ரெடி பண்ணுவோம். அந்த மதர் பெட் ரெடி பண்ணி அந்த பெட்டில் அந்த விதையை 2 நாளைக்கு தண்ணியில் ஊற வைப்போம். அது ஒரு நாளைக்கு நைட்டில் ஊற வைக்கிற விதையும் இருக்குது, 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி ஊற வைக்கிற விதைங்க இருக்குது. அந்த விதைங்களை ஊற வச்சு மதர் பெட்டில் போட்டு விட்ருவோம். அது ஒரு வாரத்தில் வந்து துளிர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். துளிர் வந்ததுமே அதை எடுத்து பாதாம் விதை லேட் ஆகும், புங்கன் கொஞ்சம் லேட் ஆகும், மற்ற விதைகள்லாம் கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த போத் ரோட் சைடில் மரமெல்லாம் வெட்டி போடுவாங்க. இந்த செம்பருத்தி, அரளி, பாரிஜாதம், இட்லிப்பூ, இது நொச்சி இதெல்லாம் வெட்டி கழித்து வேண்டான்னு அவங்க தூக்கி போடுறத நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் வெட்டி பதியம் போட்டு வச்சுருவோம். அது ஒரு வாரத்திலே துளிர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி துளிர் பிடிச்சி இங்கே நிறைய வீடுகளுக்கெல்லாம் பூச்செடிங்கெல்லாம் நிறைய கொடுத்து விட்ருக்கோம். எங்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் தாமாக முன்வந்து நன்கொடை வழங்கி உதவுகின்றனர். இந்த நன்கொடைகளை வைத்து வேலைக்கு வரும் பெண்களுக்கு நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. 10 மணிக்கு வருவோம், வந்து செடிகள்லாம் பதியம் போடுவோம். பதியம் போட்டு செடிகளுக்கு தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சிட்டு 3 மணிக்கு வேலைக்கு போயிடும். எங்களுக்கு வந்து விடியல் குழு மூலமாக காசு ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் தருவாங்க. அந்த சம்பளம் வச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக அந்த 300 ரூபாய் எங்களுக்கு போதுமானது தான். அந்த வாரம் ஆனால் 5 நாளைக்கு 1500 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த காசு எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டு செலவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம். சுற்றுச்சூழலை காக்க இயற்கையை பேண வேண்டும். இதற்கு மத்தியில் வறுமையில் வாழும் பெண்களுக்கும் உதவ வேண்டும். இதற்காக தொடங்கப்பட்டதுதான் விடியல் குழு. இக்குழு மூலம் 2 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையின் அருமையை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அதன் இழப்பையும் உணர முடியும். இவர்கள் மனிதர்களை மட்டுமல்ல, மரங்களையும் வாழ வைக்கும் செம்பருத்திகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் சிவசங்கரி போஸ்.